Hi friends, welcome to Lifestyle of Lihana. Please subscribe my channel. என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி. நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எங்களோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். காலையில் எழும்பின உடனே அந்த விண்டோ இல்லைன்னா டோர் ஓப்பன் பண்ணி நம்ம வெளியே போகும்போது ஒரு ஜில்லுன்னு ஒரு காற்று வந்து அடிக்கும். அந்த பனி பொழிய நேரம் அது யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. காலையில் எழும்பினோன்னு தூங்கி எழும்பினதும் அந்த பெட்ஷீட்டெல்லாம் மடக்கி வைக்கிறது தான் முதல் வேலை. ஒவ்வொரு ஆளாக எழும்புவாவ. சரி நம்ம எழும்பினோன்னு நம்ம முடியிருந்த பெட்ஷீட்டை ஃபஸ்ட்டு மடக்கி வைப்போம்னு சொல்லிட்டு மெதுவாக மடக்கி வச்சாச்சு. அப்புறம் என்ன, ஃபேஸ் வாஷ் பண்ணி ப்ரஷ் பண்ண வேண்டியது தான். ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. அப்புறம் ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே போக வேண்டியதான். கீழே போய் ஒவ்வொரு வேலையாக பார்க்க வேண்டியதான். அப்புறம் என்ன, காலையில் எழும்புனதான் முதல் ஹாட் வாட்டர் தான் குடிக்கணும். அதுதான் உடம்புக்குமே ரொம்ப நல்லது. அப்புறம் பேபிக்குள்ளே சமையல் வேலையை ஆரம்பிக்க வேண்டியது. அவங்களுக்கு இன்றைக்கி அவல் போட்ரேஜ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கப் அவல் எடுத்துப்போம். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிடணும். 2 இல்லைன்னா 3 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணணும். அப்படி நம்ம வாஷ் பண்ணும்போதே அந்த அவல் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் அதை 5 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சிடணும். அவல் வந்து நல்லா ஊறி வர நேரத்துக்குள்ளே வெளியே போய் நம்ம பால் எடுத்து சூடாக ஒரு டீ போட்டு குடிச்சிடலாம். அது வெளியே இருந்த அந்த குளிரில் சூடாக டீ குடிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். யாரெல்லாம் இப்படி ட்ரை பண்ணியிருக்குதுங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எங்களுக்கு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி தான். இட்லிக்கு மாவை எடுத்து வெளியே வச்சுட்டு, எப்போது இட்லி வச்சாலும் பேபிக்கு ஒரு கேரட்டை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வைப்பேன். எப்போவாது அவள் வேறு ஏதாவது சாப்பிடலைன்னா இதை வந்து நம்ம அரைச்சி கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரட்டை தொல்லியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இட்லி தட்டில் வச்சு அதை வந்து இட்லியை கூட வேக வச்சு எடுத்துப்போம். அதுக்கப்புறம் நேரமாக வச்சுருந்த அவல் வந்து இப்போ ரெடி பண்ணி எடுப்போம். அவலை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கு கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த கலரில் வரும். அப்புறமா கொஞ்சம் நெய்யம் போட்டு நல்ல தண்ணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் எடுக்கும்போது பிள்ளைங்க ஈஸியாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும் இது ஸ்வீட்டாக இருக்கனால. அப்புறம் பேபி எழும்பினோன்னா ஃபஸ்ட்டு தண்ணி தான் குடிப்பாங்க. அப்போ பழைய தண்ணியை கீழே விட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு புதிய தண்ணி வச்சு பேபிக்கு கொடுத்துருவோம். அப்புறம் நேற்றைக்கே வாங்கிட்டு வந்த கிரேப்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே இருந்தது. இது நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சு கழுவி ஒரு பாத்திரத்தில் வச்சுருந்தோன்னா எடுத்து எல்லோரும் சாப்பிட்டு அது சீக்கிரமாக தீந்துடும். இது அப்படியே இருந்ததுன்னா அப்படியே இருந்துடும். அதனால் காலையிலே எல்லாத்தையும் கழுவி வச்சாச்சு. கொஞ்சம் பரல் உப்பு இல்லைன்னா பொடி உப்பு போட்டு கழுவுவோம். அப்போ அதில் இருக்க அழுக்கு வந்து சீக்கிரமாக ரிமூவ் ஆயிரும். அப்புறம் இப்போ வந்து நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். ஒரு கிரேப்ஸை 2 பீசஸாக கட் பண்ணி அதை வந்து ஜாயின் பண்ணால்
ஹார்ட் ஷேப்பில் வரோன்னு நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். அது ஹார்ட் ஷேப்பில் வந்தோடனே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் அதை காட்டிகிட்டு இருந்தேன், என்னை எல்லோரும் பாருங்கன்னு. அப்படி அழகாக இருந்தது அது பார்க்கவே. அப்புறம் ஹஸ்பண்டுக்காக புதினா டீ வச்சுருந்தேன். அதையும் ஒரு கப்பில் ஃபாஸ்ட்டாக அரைச்சி ஊற்றி அவங்களுக்கு கொடுத்தாச்சு. புதினா டீ எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது நல்லாயிருக்கும் குடிக்கும்போது. யாருக்கெல்லாம் புதினா டீ பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பேபி எழும்பி வந்துட்டாங்க. அவங்களுக்கும் தண்ணியை கொடுத்துட்டு அப்புறம் அவங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த அவலையும் கொடுத்துட்டோம். அப்புறம் கேரளா வர போக வேண்டியது இருந்து அவங்கள வீட்டில் விட்டுட்டு நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.